ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, ஒவ்வொரு மனுஷனும் என்னதான் முயற்சி செஞ்சாலும் கஷ்டப்பட்டாலும் அவன் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு காலத்தின் கட்டாயத்தால் எழுதப்பட்டிருக்கிறதோ அதன்படி தான் நடக்கும். அப்படிதான் நாளைக்கு உன் வீட்டில் உனக்கான இந்த விஷயத்த இந்த வராகி அம்மா நடத்தி கொடுக்க போகிறேன். என் மேலே நம்பிக்கை இருந்ததுன்னா நான் சொல்கிறது முழுவதையுமாக கேட்டுவிடு. நீ போகிற வழியில் எது நல்லது எது கெட்டது, நீ செய்கிறதுல எது சரி எது தப்புன்னு எல்லாவற்றையும் உனக்கு தெளிய வைக்கவும் புரிய வைப்பதற்காகவும் தான் இந்த வராகி அம்மா உன்னை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கேன். எந்த ஒரு நல்ல பழக்கத்தையும் தொடர்ந்து ஒரு 21 நாள் செஞ்சீனா அதுக்கு பிறகு அது உன் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் உன்னை விடாமல் உன் கூடவே வந்துடும். நீயும் எப்போதும் எல்லா நல்ல பழக்கங்களையும் இப்படி தொடர்ந்து செய்ய முயற்சி செய். ஒரு சில விஷயங்கள் ஆரம்பத்தில் செய்கிறதுக்கு பின்தொடர்வதற்கும் அதை பின்பற்றுவதற்கும் கஷ்டமாக இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஒரு 21 நாள் செஞ்சிட்டினா அப்புறம் அந்த நல்ல பழக்க வழக்கங்கள் நாளடைவில் காலாகாலம் முழுவதுக்கும் உன் கூடவே இருக்க ஆரம்பிச்சிடும். எப்பவும் என் மேலே இறைபக்தியோடும் நம்பிக்கையோடும் வாழக்கூடிய என் அன்பு பிள்ளையான உன்னை எந்த வகையிலும் நான் கஷ்டப்படுத்தணும்னு விரும்பலை. சில உறவுகளால் பல கஷ்டங்களையும் கண்ணீரையும் சிந்திய உனக்கு இனி எப்போதும் வெற்றிகரமான வாழ்க்கையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கணும்னு முடிவெடுத்துட்டு தான் உன்னை தேடி வந்தேன் என் செல்லமே. உன்னை காயப்படுத்தினவங்களுக்கும் உன் மனசை கஷ்டப்படுத்தினவங்களுக்கும் நான் சரியான நேரத்தில் தகுந்த தண்டனை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கேன் அல்லவா? நீ எதுக்கும் ஒருபோதும் கலங்காதே. இனிமே உன் கண்களில் கண்ணீர் வராமல் பார்த்துக்க வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. உனக்கு கெடுதல் செஞ்சவங்களையும் தீங்கு செஞ்சவங்களையும் நீ பழி வாங்கணும்னு யோசிக்காதே. அழுகிய பழங்கள் எப்படி மரத்திலிருந்து தானாகவே கீழே விழுமோ அதே போல உனக்கு கெடுதல் நினைச்சவங்களும் தானாகவே கெட்டு அழிவார்கள். நீ ஒருபோதும் கெட்ட வழியில் போகாம கெட்டதை சிந்திக்காம நல்லது செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக இரு. நீ எப்படிப்பட்ட நல்ல பிள்ளைங்கிறத யாருக்கும் நிரூபிக்க முயற்சி செய்யாதே. உன் சிந்தனைகளை சிதற அடிப்பவர்களையும் வேணும்னே உனக்கு பிடிக்காததை மறுபடியும் செய்கிறவங்களையும் சொல்கிறவங்களையும் உன் வாழ்க்கையிலேருந்து நீ தூக்கி எறிஞ்சிடு. சில பேர் செஞ்ச தவறுக்கு மன்னிப்பு கேட்க மறுப்பார்கள். தான் செஞ்சது தவறுன்னு தெரிஞ்சாலும் சரின்னு சொல்லி வாதாடி நியாயம் பேசக்கூடிய வாக்குவாதம் செய்யக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள். எப்போவுமே நீ அவங்களுக்கு முன்னுரிமையும் மரியாதையும் கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பாங்களே தவிர அவங்க உனக்கு முன்னுரிமை கொடுக்க மறுப்பார்கள். இப்படிப்பட்ட மனிதர்களை எல்லாம் உன் வாழ்க்கையிலேருந்து நீ விலக்கி வச்சுட்டு கொஞ்சம் நீ அமைதியாக ஒதுங்கி இருந்தாலே எல்லாமே சரியாயிடும். எப்போதும் எந்த சூழ்நிலையிலையும் நீ யாருக்காகவும் யாரையும் பகைச்சிக்காதே. ஏன்னா ஒருத்தருக்காக நீ கூட இருந்து ஆதரவு தெரிவித்து இன்னொருத்தர் கூட சண்டை போட்டு நீ இவரை பகைச்சிக்கிட்டினா நாளைக்கு அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டு உன்னை குற்றவாளி ஆக்கிடுவாங்க. அமைதியாக இருக்கக்கூடிய உன் வாழ்க்கையில் எந்த விஷயத்துக்காகவும் நீ கஷ்டப்படாமல் உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராகு. உனக்கான எல்லா நல்லது கெட்டதுகளையும் இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். எப்போவுமே காசை சேர்த்து வைக்கிறது சுலபம் கிடையாது, ஆனால் செலவு செய்வது மிக எளிது. இதே போல தான் அடுத்தவங்க மனசில் நீ இடம் பிடிப்பதும் அவ்வளவு சுலபம் கிடையாது. ஆனால் நீ அவங்க நம்பிக்கையை பொய்யாக்கிட்டு அவங்க கிட்டே இருந்து விலகி போகிறது மிகவும் சுலபமாக அமைஞ்சிடும். யார் மனசிலும் அவ்வளவு சுலபமாக நல்லெண்ணத்தையும் நம்பிக்கையும் உன்னால் உருவாக்கிட முடியாது என் செல்லமே. அதனால் நீ யாருக்கும் போய் யாருங்கிறத புரிய வைக்க கஷ்டப்படாம நீயாக உனக்கு பிடிச்ச வேலைகளை செஞ்சுக்கிட்டு நீயாகவே வாழ்ந்துவிடு. கதியின்றி கலங்கி நிற்கக்கூடிய உன்னை எந்த வகையிலும் கஷ்டமில்லாமல் வாழ வைக்கவும் உனக்கான நல்லதை செய்து தரவும் இந்த வராகி அம்மா தயாராக இருக்கேன். யாருக்கிட்டையும் சொல்லி அழுகக்கூட முடியாத அளவுக்கு பிரச்சனையில் சிக்கி மாட்டி முழிச்சுக்கிட்டு இருக்க உன்னை காப்பாற்றி என் கரம் கொண்டு உன்னை அள்ளி அரவணைச்சு உனக்கான நல்வழியை நான் காட்ட போகிறேன். எப்போதும் உனக்கு நீயே தைரியம் சொல்லிக்கிட்டு ஊக்கம் சொல்லக்கூடிய தைரியமான பிள்ளையாக இரு. உனக்கு தைரியம் கொடுக்கறதுக்கும் துணிவு கொடுப்பதற்கும் வேற யாரையும் நீ எதிர்பார்க்காதே. நீ நினச்சா மட்டும்தான் உன்னால் ஜெயிக்க முடியும். அடுத்தவங்க வந்து உதவி செய்கிறதாலையோ ஆதரவாக இருக்கிறதாலையோ உன் வாழ்க்கையில் எதுவுமே மாற போகிறதில்ல. அதனால் எப்போவுமே நீ உன் செயல்களை சரியாக சிறப்பாக அமைச்சுக்கோ. என் தரிசனம் பெற்று எப்படி உன் உள்ளம் குளிர்ந்ததோ
அதே போல உன் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே மனம் குளிரும்படியாக உன்னுடைய எல்லா பிரார்த்தனைகளையும் நான் நிறைவேற்றி கொடுத்துட்றேன். நீ உனக்கான முயற்சியை மட்டும் மகிழ்ச்சியாக சிறப்பாக செஞ்சினா போதும். இத்தனை நாட்களாக காலதாமதமான அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கு சந்தோஷம் கிடைக்கும் வகையில் நான் நடத்தி கொடுக்குறேன். நீ புலம்பும் புலம்பலை எல்லாம் பார்த்து கொண்டிருந்ததால தான் உனக்கான எல்லா விஷயங்களையும் சரி செய்து உன் வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றி கொடுக்கணும்னு முடிவெடுத்து உன்னை நோக்கி வந்திருக்கேன் என் செல்லமே. இரவோடு இரவாகவே உன் வாழ்க்கையில் சரி செய்ய வேண்டிய சங்கடங்கள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை நாளைக்கே உன் வாழ்க்கையில் நடத்தி தர்றேன். மனசளவில் நீ யாருக்கும் எந்த துன்பமும் துரோகமும் செய்யலை. அதனால் கண்டிப்பாக உனக்கான பலன்களும் புண்ணியங்களும் உன் வாழ்க்கையில் உன்னை காப்பாற்றும். இனிமேதான் என் அருளால் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகள் நடக்க போகுது. நீயே ஆச்சரியப்படும்படி எல்லா விஷயங்களையும் அற்புதமாக நடத்தி முடிக்கிறேன் செல்லமே. வீட்டுக்கு வீடு வாசப்படிங்கிறது போல எல்லா குடும்பங்கள்லையும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்கும். எல்லாமே இருக்கிறவனுக்கு ஒரு பிரச்சனை, எதுவுமே இல்லாதவனுக்கு அதை விட பெரிய பிரச்சனை. இப்படி உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளையும் சாதாரணமாக எடுத்துக்கொண்டு அதை கடந்து போக தயாராரு. அதை விட்டுட்டு என் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது, கஷ்டம் இருக்குது, கவலை இருக்குன்னு வருத்தப்பட்டுக்கிட்டே வாழ்க்கையை வீணாக்கி விடாதே. வாழ்க்கை இல்லாமல் பிரச்சனையும் இல்லை, பிரச்சனை இல்லாதது வாழ்க்கையே இல்லைங்கிற உண்மையை புரிஞ்சுக்கிட்டு எப்போதும் எதுக்கும் கவலைப்படாமல் வாழ்க்கையை தைரியமாக எதிர்கொண்டு வாழ பழகு. உன் வாழ்க்கை இன்றோடு நல்லபடியாக கஷ்டத்தை எல்லாம் முடிச்சுக்கிட்டு நாளையிலிருந்து சந்தோஷமாக ஆரம்பிக்கும்ன்ற எண்ணத்தோடு இன்று இரவு நிம்மதியாக தூங்கிவிடு என் செல்லமே. என் துணையால் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கான முன்னேற்றத்தை நான் கொடுக்க போகிறேன். நீ தோல்வி அடைஞ்சாலும் ஒருபோதும் துவண்டு போகாதே. உன்னை தூக்கி விட்டு என்னையே கதி என நம்பி வந்த உன்னை காப்பாற்றி உனக்கான சூழ்நிலையை உனக்கு சாதகமாக ஆக்கி தர்றேன். இனி வரும் காலங்களில் உன் கைகள் ஓங்கி நிற்கும். உன்னுடைய ஒவ்வொரு கனவும் இனி நனவாக நிஜமாக மாறப்போகுது. உன் லட்சியம் அனைத்தையுமே இந்த வராகி அம்மா நிறைவேற்றி கொடுக்குறேன் செல்லமே. நாளைக்கே நீ சற்றும் எதிர்பாராத மிகப்பெரிய மனமகிழ்ச்சியை தரக்கூடிய மங்கள செய்தி உன்னை தேடி வரப்போகுது. இதுவரைக்கும் உனக்கு பிடிக்காத விஷயங்களும் உன் மனசுக்கு விரும்பாத விஷயங்களுமா நடக்குதுன்னு கவலைப்பட்டு கொண்டே இருந்தாயல்லவா? இனிமே நீ பயப்பட வேணாம். எல்லாமே உன் மனசுக்கு பிடிச்ச விஷயமா நல்லபடியாக நடக்க போகுது. இந்த வராகி அம்மாவும் உனக்கு துணையாக இருந்து உன்னுடைய பல நாள் போராட்டத்துக்கு ஒரு முடிவு கட்ட போகிறேன். நீ எதிர்பார்த்த குழந்தை வரம் உனக்கு கிடைச்சி நீ மகிழ்ச்சியாக வாழ போகிற. இப்போ நீ எந்த அளவுக்கு ஆழ்ந்த துயரத்தில் இருக்கன்னு எனக்கு நல்லா தெரிஞ்ச பிறகுதான் உன் வலியையும் வேதனையையும் போக்கி உனக்கான நல்லதை செய்வதற்காகவே இந்த வராகி அம்மா உன்னை நோக்கி வந்திருக்கேன் என் செல்லமே. நான் உன் மேலே இறக்கப்படலை, உனக்காக உதவி செய்யலைன்னு நினச்சி நீ என் மேலே வருத்தமோ கோபமோ கொள்ள வேண்டாம். இந்த வராகி அம்மா எப்போதுமே என் கண்ணின் இமை போல தான் உன்னை காத்துக்கிட்டு இருக்கேன். உனக்கான நல்ல விடியல் வந்துருச்சு. உன்னை யார் என்ன சொன்னாலும் நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் மனசை போட்டு வீணா குழப்பிக்காத. உனக்கு தீங்கு செஞ்சவங்களையெல்லாம் இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். நிச்சயமா நீயே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கை மாறும். அதை நானே மாற்றுவேன். நீ விரும்பினதையெல்லாம் நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். எல்லா மங்களங்களும் உன் வாழ்க்கையில் உண்டாக போகுது என் செல்லமே. நீயும் எல்லாமே நல்லதுக்கு தான் நடந்ததுங்கிறத உணரும்படியாக உன் கஷ்டத்துக்கெல்லாம் முடிவு கட்டி உன் வாழ்க்கையை நல்லபடியாக ஆக்கி தரப்போகிறேன். என் பிள்ளையான உனக்கு எது நல்லதோ அதைத்தான் உனக்கு செஞ்சு தருவேன். என்னை தீவிரமாக நம்பி வணங்கக்கூடிய உனக்கு நன்மையை செய்யாமல் விட்டு விட மாட்டேன். நீ பட்ட துன்பத்துக்கெல்லாம் மாற்றாக இப்போது இன்பங்கள் கிடைக்க போகுது. உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படியும் புது பரிமாணத்தில் புத்துணர்ச்சியோடு உன் வாழ்க்கையை நிறைவாய் வாழும்படியும் இந்த வராகி அம்மா அருள் செய்ய போகிறேன். நேர்மறை எண்ணங்களோடு வாழக்கூடிய உனக்கு எப்போதுமே என் துணை இருக்கும். அதே போல் நீண்ட நாட்களாக நீ என்கிட்ட கேட்டு நடக்காமல் போன விஷயத்தையும் தள்ளிப்போன விஷயத்தையும் தாமதமான விஷயத்தையும் தான் நாளைக்கு உனக்காக நான் நடத்தி தரப்போகிறேன்.
உன் மனசில் இருக்க பாரத்தை எல்லாம் இறக்கி வச்சுட்டு உனக்கான நல்லதை நடத்தி தர்றேன். மகிழ்ச்சியான இனி நல்ல செய்திகளும் உன் வாழ்க்கையை மாற்ற போகிற நல்ல வாய்ப்புகளும் உன் கைகளில் வந்து சேரப்போகுது. உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் இன்னும் எதுவுமே மாறலையேன்னு ஆதங்கத்தோடும் வருத்தத்தோடும் வாழக்கூடிய உனக்கு எல்லாவற்றையும் சரி செஞ்சு சந்தோஷத்தை கொடுத்துட்றேன் செல்லமே. நீண்ட நாட்களாக தீராமல் இருந்த உன்னுடைய பிரச்சனையை எல்லாம் தீர்த்து வச்சு உன் வாழ்க்கையை கலங்கடிச்ச அந்த பிரச்சனைக்கான முடிவை என் ஆசீர்வாதத்தோடு உன் கைகளை ஒப்படைக்க போறேன். நீ விரும்பிய வரத்தையும் நான் உனக்கு அளிப்பேன். எந்த பிரச்சனையா இருந்தாலும் வராகியம்மா வராகியம்மான்னு என் நாமத்தை சொல்லிக்கிட்டே சமாளித்து முடிச்சு கடந்து வந்துவிடு. இனி எல்லா விஷயங்களும் நல்லபடியாய் நடக்கும்படியும் நிம்மதியாய் நீ வாழும்படியும் என் அருள் உனக்கு துணையாக இருக்கும். நீ விரும்பின அத்தனை வளங்களும் இப்போது உன்னை வந்து சேரப்போது. என் ஆசீர்வாதங்கள் எப்போதுமே உனக்கு துணையாக இருக்கும். உன் வாழ்க்கையில் நடக்கிற எந்த ஒரு செயலும் என் அனுமதியின்றி நடப்பதில்லைங்கிறத புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதை உனது நன்மைக்காக மட்டும்தான் நான் நடத்துகிறேன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதை எதிர்கொண்டு வாழ தயாராகு. உன் வாழ்க்கையில் நீ அனுபவிக்கிற ஒவ்வொரு சுகமும் என் ஆசீர்வாதத்தால் உனக்கு அருளப்பட்டது. என் அருளும் ஆசிகளும் பெற்ற அன்பு குழந்தையான நீ நானே கதின்னு என்னையே நம்பி வாழும்போது நான் எப்படி உன்னை ஏமாத்துவேன்? கண்டிப்பா உன் அழுகையையும் கண்ணீரையும் மனக்குழப்பத்தையும் போக்கி உன் வாழ்க்கையை மகிழ்ச்சிக்குரியதாக மாற்றுவேன். இப்போதைக்கு உன் வாழ்க்கையில் சில விஷயங்களில் நீ ஏமாந்து போயிருக்கதா, ஆனால் நான் உனக்கு ஏமாற்றத்தை கொடுக்குறேன்னா அதில் உனக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுதுன்றதை உணர்ந்து கொண்டு அமைதியாக இரு. நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நிலையான நிம்மதியும் சந்தோஷமும் உண்டாகும். யாரையும் ஏமாற்றி பிழைக்காத எண்ணம் கொண்ட இல்லாத பிள்ளையான நல்ல பிள்ளையான நீ யாரையும் ஏமாற்ற நினைக்காத உன் நல்ல மனசுக்கு உன்னை ஏமாற்றியவர்கள் படும் பாட்டை எல்லாம் பார்க்கத்தான் போகிறாய் என் செல்லமே. உன் தலைவிதி உனக்கு தப்பா எழுதப்பட்டிருந்தாலும் உனக்கு சதி செய்த மனிதர்கள் உன்னை அழிக்க நினைச்சாலும் அத்தனையிலிருந்தும் உன்னை காப்பாற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கேன். சில நன்மைகளும் தீமைகளும் உன் வாழ்க்கையில மாறி மாறி வந்தாலும் எல்லாத்தையும் சரி செய்யவும் சமாளிக்கவும் தயாராக இரு. உன் வாழ்க்கையில நடக்க வேண்டிய நன்மைகளில் மட்டும் கவனம் செலுத்து. உனக்கு ஒருபோதும் உதவாத பிரச்சனைகள் பின்னால போய் யார் வீட்டில் என்ன நடக்குது, யார் வாழ்க்கையில் என்ன செய்கிறாங்கன்னு அடுத்தவங்க வீட்டு கதையை எட்டி பார்க்காதே. எப்போவுமே உன் கவனம்ங்கிறது உன் வெற்றியின் பக்கம் மட்டுமே இருக்கட்டும். பொழுதுபோக்குக்காக பார்க்குற பல விஷயங்கள், பல ஊடகங்கள், பல இணைய வழியாக பார்க்குற விஷயங்கள் எல்லாமே அடுத்தவங்க வீட்டு கதையையும் அடுத்தவங்க வீட்டு வாழ்க்கையும் காட்டுவதாகவே இருக்குது. அதனால தானே நீயும் ரொம்ப ஆர்வத்தோட என்ன நடக்குதுன்னு கவனித்து பார்த்துக்கிட்டு இருக்க. இனி அப்படிப்பட்ட வேலைகளை செய்யாமல் உன் மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு உன்னுடைய கடமைகளை சிறப்பாக செய்ய முயற்சி செய். நீ நினச்ச எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக வெற்றிகரமாக முடிவுக்கு கொண்டு வருவதற்காக இந்த வராகியம்மா படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் நல்லபடியாக வெற்றிகரமாக நடக்கும்.